உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இந்த செஷன் மணி மார்க்கெட்டோட கண்டினியூவேஷனா தான் இருக்க போகுது. மணி மார்க்கெட்டை எப்படி பிரிப்பாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம்னா, ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்புறம் வந்து அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டுக்கு கீழே பேங்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சப் மார்க்கெட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், சப் மார்க்கெட்ஸ். ஓகேவா? இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார் கீழே மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க. மணி லெண்டர்ஸ் அதாவது வந்து வட்டிக்கு விடுறவங்க இருப்பாங்க. அப்புறம் மணி கம் மெர்ச்சன்ட் லெண்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. மணி கம் மெர்ச்சன்ட் லெண்டாஸ் அப்படின்னு இருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லி லைஃப்ல கூட இந்த மாதிரி விஷயங்களை சில இடத்துல பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சப் மார்க்கெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பேங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் வாஸ்டா போகும். ஸோ இதை வந்து நம்ம தனி ஒரு செஷனா தான் எடுக்கணும். ஓகே, சப் மார்க்கெட்ஸ் அப்படின்றது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த சப் மார்க்கெட்ஸ் எதற்காக உருவாச்சு மணி மார்க்கெட்டு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த சப் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மணி மார்க்கெட் கீழே வந்து செயல்பட ஆரம்பிக்குது. ஓகே, இந்த சப் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கால் பாரோயிங்ஸ் பார்த்துருந்த போது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? கால் பாரோயிங்ஸ் வந்து எங்கே பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி சப்ளை பற்றி நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ப்ராட் மணி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் கால் பாரோயிங்ஸ் ஃப்ரம் என்பிஎஃப்சிஸ்னு ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அங்கே பார்த்துருப்போம். இப்போது இந்த கால் மணி மார்க்கெட் இல்லைன்னா கால் மணி மார்க்கெட் இல்லைன்னா மணி அட் கால், மணி அட் கால் இல்லைன்னா ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட், ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட். சரிங்களா? இந்த பேர்ல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வந்து வாங்குறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது. ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட் இருக்கு. ஓகேவா? இந்த கால் மணி மார்க்கெட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊர்ல. இப்போ இந்த பேங்க்குக்கு வந்துட்டு பணம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க் வந்து கடன் வாங்குவாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு ஓவர் நைட்டுக்கு அப்படின்னு தான் கடன் வாங்குவாங்க. இந்த டேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நாளைக்கு இவங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ 1 to 14 டேஸ்க்கு வந்து கடன் வாங்கலாம். யாரு? இந்த கால் மணி மார்க்கெட்ன்ற கான்செப்ட் கீழே ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்ட்ட வந்து கடன் வாங்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கால் மணி மார்க்கெட்டை வந்து ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து கால் மார்க்கெட்னு பிரிப்பாங்க, கால் மார்க்கெட்னு பிரிப்பாங்க. இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட், ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட். இந்த ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட் இது இன்னொரு பேரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு என்ன சொல்றது, கொஸ்டின் பேப்பர்ல இப்படியும் கேட்கலாம். ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட்னா என்னன்னா, நீங்க கால் மணி மார்க்கெட் தான் சொல்லணும். சரிங்களா? ஷார்ட் நோட்டீஸ் மார்க்கெட் அப்புறம் கால் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கால் மார்க்கெட்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, வித்தின் ஒன் டே, அதாவது இந்த ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்ல இருந்து கடன் வாங்கினதை வித்தின் ஒன் டேல திருப்பி கொடுத்துருவாங்க. வித்தின் ஒன் டேல திருப்பி கொடுக்கப்படும் இந்த கரண்ட் மார்க்கெட் கான்செப்ட் படி. ஆனா அந்த ஷார்ட் நோட்டீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 to 14 டேஸ் அவங்க வந்து கையில வந்து அவங்க வச்சிருக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். கால் மார்க்கெட் என்னது, வித்தின் ஒன் டே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருந்தா அவங்க திருப்பி கொடுக்கணும். ஷார்ட் நோட்டீஸ்னா 1 to 14 டேஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த கால் மணி மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கால் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்ட்ட கடன் வாங்குவாங்க, அவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுறப்ப. அவ்வளவுதான். இதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பில் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே சப் மார்க்கெட்ஸ்ன்ற டிவிஷன் கீழே வருது. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே சப் மார்க்கெட்ன்ற டிவிஷன் கீழே வருது. எழுதி வேணா போட்டுறேன், சப் மார்க்கெட். ஓகேவா? சப் மார்க்கெட்ன்ற டிவிஷன் கீழே வருது. ஓகே, இப்போ இந்த பில் மார்க்கெட் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ரெண்டா இருக்கும் அப்படின்னு. ட்ரெஷரி பில்ஸ் அப்புறம் வந்துட்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட்ஸ் வந்து லாங் டேர்மா இருக்கும், ட்ரெஷரி பில்ஸ் வந்து ஷார்ட் டேர்மா இருக்கும். இப்போ இந்த பில் மார்க்கெட்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? பில் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் என்ன, ட்ரெஷரி பில்ஸ். இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து யாரு இஷ்யூ பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல இருக்க இந்த ட்ரெஷரி ஆஃபீஸஸ்லாம் இருக்கும்ல, அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படும். ஸோ இந்த ட்ரெஷரி பில்ஸை கொடுத்து காசு வாங்கிக்குவாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட் இவ்வளவுதான். ட்ரெஷரி பில்ஸை கொடுத்து காசு வாங்கிக்குவாங்க. யார்? இந்த பிளேயர்ஸ், வெளியே இந்த எக்கனாமியில யார் இருப்பாங்களோ அவங்ககிட்ட வந்து காசு வாங்கிக்குவாங்க. மேபி பேங்கா கூட இருக்கலாம். சரிங்களா?
இப்போ இந்த ட்ரெஷரி பில்ஸ்க்கு வந்து அப்போ இவங்ககிட்ட கொடுத்துட்டு கவர்மெண்ட் தான் வாங்கிக்கிறாங்க. அப்போ காசு வாங்கினோடனே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்ட்ரெஸ்ட் பதிலா இதுவும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் தான். டிஸ்கவுண்ட் ரேட் தான். என்னன்னா இப்போ வந்து இப்போ இவங்க 1000 ரூபாய் கேட்குறாங்கன்னா இவங்க வந்து 900 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா திருப்பி வந்து இந்த பில்லை வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும்போது அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் வாங்கணும். சிம்பிளான கான்செப்ட். நம்ம அங்கே இதை வந்து எங்கே பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல பார்த்துருப்போம் டிஸ்கவுண்ட் ரேட். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். சரிங்களா? இந்த ட்ரெஷரி பில்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லாதனால ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். கூப்பன்னா இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் வந்து வேற விதமா சொல்றாங்க, அவ்வளவுதான். கூப்பன்னா இன்ட்ரெஸ்ட். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்துட்டு என்னன்றதை நம்ம பார்த்தோம். கவர்மெண்ட்க்கு பணம் தேவையானப்போ ட்ரெஷரி பில்ஸை வந்து கொடுத்து பணம் வாங்கிக்குவாங்க. அந்த ட்ரெஷரி பில்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட் ரேட் இருக்கும். எங்கே இதை நம்ம பார்த்துருப்போம்? ரெப்போ ரேட்ல இந்த கான்செப்டை பார்த்துருப்போம். இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்காண்டி யூஸ் பண்ணப்படுறது. சரிங்களா? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்க்காக யூஸ் பண்ணப்படுறது. இந்த சப் மார்க்கெட்டு கீழே வர எல்லா விஷயங்களுமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்காண்டி தான் இது பண்ணப்படும். நம்ம சப் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, மணி மார்க்கெட்டு கீழே வர எல்லாமே. ஏன்னா மணி மார்க்கெட் கீழே பேங்க்ஸும் வரும், அப்புறம் வந்து சப் மார்க்கெட்ஸ் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ல. எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்க்காக தான் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்துட்டு 91 நாளைக்கு வழங்கலாம், இல்லைனா 184 நாளைக்கு வழங்கலாம், இல்லைனா 364 நாளைக்கு வரலாம். ஆனால் லெஸ் தென் 1 இயர் தான் இருக்கணும். லெஸ் தென் 1 இயருக்கு தான் ட்ரெஷரி பில்ஸ் வருவாங்க. ஏன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இதுக்கு அடுத்து கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி பில்ஸ் மட்டும் தான் வழங்குவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நான் என்ன சொன்னேன்? பாண்ட்ஸும் வழங்குவாங்க. பாண்ட்னா என்னன்னா ட்ரெஷரி பில்ன்றது 1 இயர்க்குள்ள வந்து வாங்கின காசை திருப்பி தரணும். பாண்ட்ஸ்ன்றது ஒரு 5 to 40 வருஷம் வரையும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? பாண்ட்ஸும் வந்து கவர்மெண்ட்டை இது பண்ணுவாங்க. பாண்ட்ல வந்துட்டு பாண்டை கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவாங்க. அந்த பாண்ட் வந்து யார் வச்சிருப்பா? காசு கொடுத்தவன் வச்சிருப்போம். சரிங்களா? பாண்ட் வந்து லாங் டேர்ம், அவ்வளவுதான். இது ரெண்டும் சிம்பிளான கான்செப்ட். ட்ரெஷரி பில்ன்றது ஷார்ட் டேர்ம், பாண்டுன்றது லாங் டேர்ம். ஓகே ஓகே, இதுக்கு அடுத்து 2 கான்செப்ட் இருக்கு. இது நிறைய பேர் குழப்பிப்பாங்க. பட் ஆனா இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பே அட்டென்ஷன் டு இட் கேர்ஃபுல்லி. ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து யாரு வழங்குவாங்க அப்படின்னு யார் வழங்குவாங்கன்னா ஆர்பிஐ தான் வழங்குவாங்க. ஓகேவா? ஆர்பிஐ வழங்குவாங்க, இல்லை பேங்க்ஸ் யாருனாலும் வழங்கலாம். பேங்க்ஸ் தான் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்காக கூட இருக்கலாம். பேங்காக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். எஃப்ஐன்னு போடுறேன். ஓகேவா? இவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசை போய் பேங்க்ல வைப்பாங்க. எப்படின்னா எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுவோம்ல, அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்கல்ல. அதுதான் இந்த கான்செப்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய காசு வச்சிருக்கேன்னா நான் போய் பேங்க்ல காசை வைப்பேன். வச்சதுக்கப்புறம் இத்தனை நாளைக்கு நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இவ்வளோ நாளைக்கு எடுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ல இருக்க அமௌண்ட் நீங்கள் வைப்பீங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். பேங்க் உங்களுக்கு தர இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்ல சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டோட கம்மியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோயிங் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் வாங்குறாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வாங்குறாங்க, காசை வச்சுட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, நான் தான் பேங்க், நீங்கள் வந்து என் காசு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் இத்தனை நாளைக்கு இல்லை இத்தனை வருஷத்துக்கு வந்து நீங்கள் என் காசு வைக்கிறேன்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எழுதிடும். அந்த சர்டிஃபிகேட்ல நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் உங்களுக்கு தந்துடுவேன். அது வரையும் நீங்கள் காசு எடுக்கவே கூடாது. ஆனால் இது ஷார்ட் டேர்மாக தான் நீங்கள் வைக்க போறீங்க. வித்தின் 1 இயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் நிறைய அமௌண்ட் வந்து என்கிட்ட பார்க் பண்ணுவீங்க, கம்மியான அமௌண்ட் பார்க் பண்ண முடியும், நிறைய அமௌண்ட் வந்து என்கிட்ட பார்க் பண்ணுவீங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருவேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட காசு வச்சிருக்கீங்களா, அதுக்கு நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயாவது போய் இந்த சர்டிஃபிகேட் காமிச்சு அவங்க லோன் வாங்கிக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மினிமம் என்ன சொன்னேன், ஒன் இயர் வரையும் தான் வந்து வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. திருப்பி அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து பேங்க்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பேங்க்ஸ் வாங்கிடுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மூலியமா காசு தராங்கன்னா எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs டினாமினேஷனாக தருவாங்க.
சரிங்களா. 25 lakhs டினாமினேஷன் தான் தருவாங்க. மினிமம் எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 crore 1 crore வாங்குவாங்க. மினிமம் 1 crore 25 lakhs டினாமினேஷனாக தருவாங்க. இப்போ அடுத்து வந்து காசு வாங்கினாலும் 25 lakhs தான் வாங்க முடியும். ஓகேவா. 30 lakhs அப்படிலாம் வாங்க முடியாது. 25 lakhs தான் டினாமினேஷன். மினிமம் 1 crore. ஓகே. இதோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 months to 1 year வரையும் இருக்கலாம். சரிங்களா. 3 months to 1 year வரையும் இருக்கலாம். இதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ன்றது ஒரு டெபாசிட் தான். அது வந்துட்டு என்ன சொல்றது, பேங்க் வந்து மணி ரைஸ் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறது. நான் வந்து இருக்கேன்னா நான் போய் பேங்க்ல காசு வைப்பேன், அதுக்கு வந்து பேங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். ஆனால் நான் அந்த காசு எவ்வளோ நாள் வச்சிருப்பேன்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் வச்சிருப்பேன், லாங் டர்மாக வச்சிருக்க மாட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ்ன்றது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸு, கார்பரேஷன்ஸு, இவங்க தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா. கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்பெனிஸும் கார்பரேட்ஸு அப்புறம் சீன் போட்டேன், சாரி, கம்பெனிஸு, இவங்க தான் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. எதற்காகனா இவங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படும், காசு தேவைப்படும். அதுக்காக இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணி எனக்கு காசு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா. ஃபண்டுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ். யார் இஷ்யூ பண்ணுவாங்க, கார்பரேட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மினிமம் எவ்வளோ இவங்க வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டினாமினேஷன் வந்து 5 lakhs இருக்கணும். சரிங்களா. 5 lakhs இருக்கணும். அதாவது மினிமம் டினாமினேஷன் சொல்கிறேன். ஆனால் இவங்க மினிமம் எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 crore. சரிங்களா. மினிமம் வாங்க வேண்டியது 1 crore. டினாமினேஷன்னா 5 லட்ச ரூபாயா வாங்கிக்கலாம். இப்போ 1 crore வரையும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 crore தான் மினிமம் வாங்கிட்டாங்க. ஓகே. இப்போ 1 crore அடுத்து அவங்க எவ்வளோ வாங்கலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வாங்க முடியாது, 5 லட்ச ரூபா தான் வாங்க முடியும். ஓகேவா. 1 கோடி வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் காசு தேவைப்படுது அப்படின்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்க முடியாது, 5 லட்ச ரூபாய் தான் வாங்க முடியும். அதுதான் கமர்ஷியல் பேப்பர். இது யார் இஷ்யூ பண்ணுவா, கம்பெனிஸ் இல்லை கார்பரேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரைசிங் மெத்தட் தான். இது வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேப்பரை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெட்னா என்னது, கடன் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் பேப்பர். இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்துட்டு அன்செக்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்செக்யூர்டு. ஏன் இது அன்செக்யூர்ட்னு சொல்றாங்கன்னா, இப்போ அந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்றாங்களே, அது அடிப்படையில் எந்த விதமான சொத்தும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பேப்பரில் வந்து இந்த நான் காசு தரலன்னா நீங்கள் என் கம்பெனி எடுத்துக்கோங்க அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். சரிங்களா. இது யார் ரொம்ப நாள் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து தருவாங்க. ஓகே. கமர்ஷியல் பேப்பர்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து அன்செக்யூர்டு, இது வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை நல்லா ஞாபகம். இது வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஷார்ட் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரெஷரி பில்ஸும் ஷார்ட் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பாண்டும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். டெட்னா கடன் வாங்குறது, அதாவது ஃபண்டு ரைஸ் பண்ணி நம்ம தேவைக்காண்டி வாங்குற ஒரு விஷயம். டெட்னா கடன். ஓகே. ஓகே. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து சிவில் சர்வீஸ் இல்லைனா குரூப் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டூ ஷேர் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.